ஒரே நேரத்தில் 2 காற்று சுழற்சிகள் பொறுத்தவரை உருவாகி இருக்கிறது. ஒன்று குஜராத் மாநிலங்களில் புரட்டி போட்டு வருகிறது. மற்றொன்று மீண்டும் புதிய காற்று சுழற்சிகள் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கிறது. இனி அடுத்து வரப்போகிற நாட்களில் தமிழ்நாடு முழுவதுமாக கனமழை தீவிரமாகுமா? தென்மேற்கு பருவமழை எந்த அளவுக்கு ஒரு மழை பொழிவை கொடுக்க போகுது? எந்தெந்த மாவட்டங்களில் அதிக மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதான தகவலை குறித்து மிக தெளிவாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நீங்க ஒன்னே ஒன்று பண்ணுங்க, நம்ம வானிலை அறிக்கை ஒவ்வொரு நாளும் கேட்டு பயன்பெறுங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தினுடைய கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பரவலாக இடியுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பதிவாயிருக்கு. உதாரணமாக காஞ்சிபுரம், திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பரவலான மழை பொழிவு பதிவானது. மற்றபடி பெரும்பாலான மாவட்டங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் உள் மாவட்டங்கள் அல்லது கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மட்டுமே நமக்கு மழையானது பதிவாகி இருக்கிறது. இனி வரும் நாட்கள் மழை பெய்யாத மாவட்டங்களில் மழை தீவிரம் இருக்குமா அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்விகளாக இருக்குது. வானிலை அறிக்கை முழுமையாக நீங்கள் கேட்டு பயன்பெறுங்க. லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வங்கக்கடலில் வரக்கூடிய நாட்களிலும் அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக வாய்ப்புள்ளது. ஜூலை இறுதி மற்றும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி ஒரிசாவை நோக்கி நகர்ந்து மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் அதே போல் அஸ்ஸாம் போன்ற இடங்களிலும் ஒரிசா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ் உள்ளிட்ட மாநிலங்களிலும் மிக கடுமையான கனமழை பொறுத்தவரை பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக இது இருக்கக்கூடும். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்தவரை எந்த திசை நோக்கி நகரும் அப்படின்னா வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கியே நகரும். தொடர்ந்து வட மாநிலங்களில் அடுத்தடுத்த காற்று சுழற்சியின் காரணமாக நிறைய அளவில் மழை பொழிவுகள் காத்திருக்கு. இந்த குஜராத்தில் பெய்த மழை அப்படிங்கிறது இது முடிவில் ஆரம்பம்தான். இன்னும் நமக்கு அதிக மழை பொழிவுகள் வட மாநிலங்களில் குஜராத்தை போல பல இடங்கள் காத்திருக்கிறது. மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், பீகார் உள்ளிட்ட பகுதிகள் நிறைய இடங்கள் நமக்கு வரும் நாட்கள் காத்திருக்கிறது. ஆகஸ்ட் முதல் வாரங்களில் இந்தியாவினுடைய வட மாநிலங்களில் அதிக அளவு மழையானது புரட்டி போடும். இப்போ சொன்ன மாநிலங்கள் எல்லா இடங்களிலும் கடுமையான கனமழையானது புரட்டி போடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக எதிர்பார்க்கப்படுது. கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் ஆகஸ்ட் முதல் வாரங்களில் பருவமழை தீவிரமடையும். கேரளா மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். கர்நாடகாவில் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பெய்யக்கூடிய மிக கனமழை முதல் அதி கனமழையின் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய அணை பகுதிகள் வேகமாக நிரம்புவதற்கான வாய்ப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தமிழகத்திற்கு உபரி தண்ணீர் திறக்கப்படுமா கர்நாடகாவிலிருந்து அப்படின்னா சற்றே பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பெய்யக்கூடிய மழையை பொறுத்தே, ஏன்னா ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 60 முதல் 70% கிட்டத்தட்ட நிரம்பி இருக்கு கர்நாடக பகுதிகளில். இன்னும் ஒரு 20 முதல் 30% நிரம்ப வேண்டியிருக்கு. இன்னும் ஒரு சுற்று அதிக கனமழை வந்தால் போதும். கர்நாடக மாநிலங்களில் இன்னும் ஒரு சுற்று அதிக கனமழை 30 முதல் 40 சென்டிமீட்டர் மழை பெய்தால் கிட்டத்தட்ட அணைகள் எல்லாமே நிரம்புவதற்கான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையாக அமையக்கூடும். தொடர்ந்து பார்க்கலாம். கபினி மற்றும் கிருஷ்ணசாகர் உள்ளிட்ட அணைகள் பொறுத்தவரை தற்போதைய நிலவரப்படி கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஒரு சீரான அளவில் நிரம்பிட்டு இருக்கு. இந்த வலுவான மழை பொழிவுகள் தீவிரமடையும் போது தான் அதனுடைய கொள்ளளவை வேகமாக எட்டக்கூடும். கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் ஆகஸ்ட் முதல் வாரங்களில் தான் பருவமழை தீவிரமடையும். 2வது மற்றும் 3வது வாரங்களிலும் இந்தியாவினுடைய கடலோர மாநிலங்கள், அரபிக் கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் மிக வலுவான மழை பொழிவுகள் தீவிரமடையும். கேரளா பகுதிகளில் கடந்த ஜூன் மாதங்களாகட்டும், ஜூலை மாதங்களாகட்டும், இந்த 2 மாதங்கள் இதுவரைக்கும் ஜூன் மற்றும் ஜூலை சேர்த்து மழை பொழிவுகள் பார்த்தீங்க அப்படின்னா மிக குறைவாக தான் பதிவாகி இருக்கிறது. 35% பற்றாக்குறை மழை பொழிவுகள் ஏற்பட்டிருக்கு கேரளாவில். இது தொடர்ந்து தமிழகத்தினுடையும் இதனுடைய தாக்கத்தை நம்ம பார்க்க முடியுது. இந்த எல்னினோவினுடைய தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் காலநிலை மாற்றத்தின் காரணமாக நிறைய இடங்கள், குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதிகள்லாம் கிட்டத்தட்ட மழை வாய்ப்புகள் மிக குறைவாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக அதையும் நம்ம பார்க்கலாம். உருவாகும் வலுவான புயல்கள் அடுத்ததாக நம்ம சொல்ல போகிறது என்னென்னா, புயல் சின்னங்கள் வலுவானதாக பார்க்கப்படுது. பசிபிக் பெருங்கடல் ஆகட்டும், தென்சீன கடல் பகுதியாகட்டும், இங்கே வரக்கூடிய புயல்களுடைய வேகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 140லிருந்து 200 கிலோமீட்டர் வேகங்கள் வரைக்கும் புயல்கள் பொறுத்த வரைக்கும் உருவாகி கொண்டு இருக்கு. இன்னும் ஒரு சில புயல்கள்லாம் 250 கிலோமீட்டருக்கு மேலாகும். 300 கிலோமீட்டர் வரைக்குமே கூட
புயல்களுடைய வேகத்தன்மை போயிட்டு இருக்கு. ஒரு சூறாவளியான புயல்கள் தொடர்ந்து உருவாகி கொண்டு தான் இருக்கு. கடந்த ஆண்டுகளை விட தற்போதும் உருவாகக்கூடிய புயல்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாயிருக்கு. அதே மாதிரி அதனுடைய தீவிரத்தன்மை வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே ரொம்ப வலுவானதாக பார்க்கப்படுது. பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பதாக உருவான புயல்களை விட இப்போ உருவாகக்கூடிய புயல்கள் மிகவும் வலுவானதாக பார்க்கப்படுது. தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களிலும் தமிழகத்திற்கு எப்படிப்பட்டதான அந்த புயல் சின்னங்கள் வரப்போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இனி அடுத்து வரும் நாட்களில் வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் குறிப்பாக வங்கக்கடல் பகுதிகளில் எந்த தேதிகளில் நமக்கு புயல் சின்னங்கள் உருவாகும், எப்பொழுது நமக்கு அதி கனமழை மற்றும் மிக கனமழை காத்திருக்கிறது என்பது குறித்து அடுத்தடுத்து வரும் நாட்களில் உங்களுக்கு வானிலை அறிக்கையில் தெரியப்படுத்துகிறோம். கண்டிப்பாக நமக்கு அக்டோபர் இறுதியில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி நவம்பர் மற்றும் டிசம்பர் 15 தேதிகள் வரைக்கும் ஒரு 2-3 வலுவான நிகழ்வுகள் கரையை கடந்து அதிக மழை பொழிவு, அதாவது ஒரு குறுகிய காலகட்டத்தில் அதிக மழை பொழிவு கிடைப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும். எல்லா நாளுமேலாம் மழை இருக்காது. வடகிழக்கு பருவமழையில் எல்லா நாளுமேலாம் மழை இருக்காது. ஒரு குறுகிய காலகட்டத்தில் அதிக மழை பொழிவானது பதிவாகக்கூடும். வடகிழக்கு பருவமழையில் தமிழகத்திற்கும் வலுவான நிகழ்வுகள் தாக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுது. ஆகவே பெரும்பாலான மாவட்டங்கள், தமிழகத்தினுடைய அநேக கடலோர மாவட்டங்களில் மிக கனமழை மற்றும் அதி கனமழை தீவிரமாகுமா அப்படின்லாம் சிலர் வந்து கேள்விகள் கேட்டிருந்தீங்க. மிக கனமழை மற்றும் அதி கனமழை தற்போது கிடையாது. வடகிழக்கு பருவமழையில் மட்டுமே நமக்கு வந்து எதிர்பார்க்க முடியும். பெரும்பாலான கடலோர பகுதிகளிலும் பெரும்பாலான உள் மாவட்டங்களிலும் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் நமக்கு பகுதியாக நமக்கு மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழையில் தமிழகத்திற்கும் வலுவான நிகழ்வுகள் பொறுத்தவரை தாக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. அப்போ எந்தெந்த நாட்கள் அப்படின்னா பெரும்பாலும் நவம்பர் 2வது மற்றும் 3வது வாரங்களில் வலுவான நிகழ்வுகள் தமிழகத்தை நோக்கி நிச்சயமாக நகரக்கூடும். புயல் சின்னங்களும் எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டங்களிலும் குறிப்பாக மதுரை முதல் தூத்துக்குடி வரைக்கும் வெயில் ரொம்ப அதிகமாக கொளுத்திட்டு இருக்கு இல்லையா, இந்த பகுதிகளுக்கும் வலுவான நிகழ்வுகள் கண்டிப்பாக கரை கடந்து அதிக மழை பொழியும். ஏற்கனவே நமக்கு கடந்த 4-5 ஆண்டுகளில் பார்த்துருக்கிறோம். தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற இடங்கள்லாம் 80 சென்டிமீட்டர் 70 சென்டிமீட்டர் பெய்த வருஷங்கள்லாம் இருக்குது. தொடர்ந்து இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த கடலோர பகுதிகளில் கண்டிப்பாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகமாகவே கிடைக்கும். வெயிலுடைய தாக்கம் என காலநிலை மாற்றத்தின் காரணமாக ஒரு பக்கம் நமக்கு ஜூன் மாதமே முடிய வேண்டிய ஜூன் 15 அல்லது 10 தேதிகளுக்குள்ள முடிய வேண்டிய வெப்பநிலை தொடர்ந்து இன்னும் ஜூலை முடியும் தருவாயில் இருக்கிறோம். இப்பொழுது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை போன்ற இடங்களில் 38 முதல் 40 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலையானது பதிவாகிட்டு இருக்கு. தொடர்ந்து இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் ஒரு மழை பொழிவுகள் தொடர்ந்து தமிழகத்தில் எதிர்பார்க்க முடியும். மிதமான மழை தொடர்ந்து நீடிக்கும். தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் லேசானது முதல் மிதமான மழையானது நீடிப்பதற்கான வாய்ப்பு சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளிலும், அதே மாதிரி வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு இந்த மாவட்டங்கள் முழுவதும் எல்லா இடங்களுக்கும் மழை கிடைக்காதுங்க. ஏதாச்சும் சில இடங்களில் லேசான மழை அல்லது மிதமான மழை தான் பதிவாகும். ஆனால் இந்த மழை தமிழகத்திற்கு போதுமானதாக இருக்காது. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் மழை வரலன்னு சொல்லியிருக்கீங்க. அதை தான் நம்மளும் சொல்கிறோம். பெரும்பாலும் மழை தீவிரம் இருக்காது. ஆனால் பகுதியாகவே அந்த மிதமான மழை பொழிவுகள் பதிவாகும். இது வந்து போதுமான அளவுக்கு மழை பொழிவும் தமிழகத்தில் ஏற்படுத்தாது. தென் தமிழகத்தின் அநேக இடங்களில் பகல் நேர வெப்பநிலை தொடர்ந்து தீவிரமாகும். 38 முதல் 40 டிகிரி செல்சியஸாக தென் தமிழகத்தில் பகல் நேர வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகள், தேனி, தென்காசியில் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பகுதியாக பரவலாக மழை பொழிவுகள் அதிகரிக்கும். தொடர்ந்து உங்களுக்கு மிக கனமழை அல்லது அதி கனமழை தீவிரமாகும் போது நம்ம தேதிகள் அறிவிக்கிறோம். அதனால் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கிறவங்க நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் அதிக அளவு மழை தீவிரம் இருக்க போறதில்லை. ஏதாச்சும் சில இடங்கள் மலை பகுதிகளில் மட்டும் மிதமான மழை தொடர்ந்து நீடிக்கும். ஆகஸ்ட் முதல் வாரங்களில் வரக்கூடிய மழை பொழிவை குறித்து இனி அடுத்து வரும் நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறோம். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள்.